சிட்டி சிட்டிஸ், உங்களுக்கான குட்டி ஸ்டோரிஸில் என்னோட டாபிக் என்னென்னா, பணம் என்பது மற்றவர்களை சோம்பேறி ஆக்குவதற்கு அல்ல. ஓகே சிட்டிஸ், வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். ராஜாவுக்கு ஒரு அறிவுமிக்க ஒரு மந்திரி இருந்தாங்களாம். அந்த மந்திரி ராஜாவுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக, அதாவது நண்பராகவும், ஆட்சிக்கு வேண்டிய நல்ல அறிவுரைகளை கூறுவதில் வல்லவராகவும் இருந்தார். ராஜா கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் மட்டும் மந்திரிக்கு பிடிக்கலை. அது என்னன்னா, ராஜா ஒரு விஷயத்த ஆராயமலே அது உண்மையா இல்லை பொய்யா அப்படிங்கிறது தெரியாமலேயே கொடுக்க வள்ளல் தன்மை கொண்டவர இருந்திருக்காரு. பலமுறை மந்திரி ராஜா கிட்ட இதை புரிய வைக்க நினைச்சாரு, சொல்லியும் பார்த்தாரு. ஆனால் ராஜா அதை கண்டுக்காம தன்னுடைய வள்ளல் பண்பை எல்லாத்துக்கிட்டையும் காட்டிக்கிட்டே இருந்தாரு. ராஜா அவரோட விருப்பப்படி எல்லோருக்கும் வாரி வாரி வாங்கி கொண்டே இருந்தாரு. இதனால் ராஜாவோட கஜானாவே காலியாகிற நிலைமை ஏற்பட்டுச்சு. ஒரு முறை ராஜா மாறு வேடத்துல, அதாவது வேறு ஒருத்தவங்க மாதிரி வேஷம் போட்டுட்டு நடுராத்திரி அவங்களோட சேனாதிபதியோட தெருவில் குதிரையில் வந்துட்டு இருந்தார். அந்த இரவில் அவர் தெருவோரமாக பார்த்த ஒரு காட்சி அவரோட குதிரையை நிறுத்தி அவரை அங்கே கவனிக்க வச்சுச்சு. ஒரு 80 வயசு பெரியவர் அந்த ராத்திரியில் அங்கே ஒரு செடியை நட்டு வச்சுட்டு இருந்தார். அதை பார்த்த ராஜா, ஐயா பெரியவரே, இந்த இரவில் இதை செய்ய வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்டார். அதுக்கு அந்த பெரியவர், ஐயா வழிபோக்கரே, இந்த செடி எனக்காக இல்லை, நாளைய சமூகத்திற்காக. பகலில் என் குடும்பத்திற்காக உழைக்கிறேன், இரவில் கிடைக்கும் சமயத்தில் இந்த மாதிரி செடி நட்டு வைக்கிறேன்னு சொன்னாரு. அங்க மாறு வேடத்துல வந்த ராஜா அந்த பெரியவர்கிட்ட, ஐயா இந்த செடி வைக்கிறதுனால உங்களுக்கு என்ன பயன்? உங்க வயசா பார்க்கும்போது இந்த செடி வளர்ந்து பயன் தரும்போது நீங்கள் அந்த பயனை அடைய மாட்டீர்களே அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த பெரியவர், அதனால என்ன வழிபோக்கரே, இந்த செடியால் எனக்கு பயன் கிடைக்கலனாலும் என்னோட சந்ததியினர்கள் பயன்பெறுவார்கள்னு ராஜாட்ட அந்த பெரியவர் சொல்கிறாரு. இதை கேட்டு வியந்த ராஜா பெரியவர்கிட்ட, பெரியவரே, நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் தான் ராஜா, மாறு வேடத்தில் இங்கு வந்துள்ளேன். உங்களின் உயர்ந்த சிந்தனைக்கு இதோ என் பரிசு 1000 பொற்காசுகள்னு சொல்லி அந்த வயதானவருக்கு ராஜா பொற்காசுகளை எடுத்து கொடுக்குறாரு. ராஜா கொடுத்த பொற்காசுகளை மகிழ்ச்சியுடன் வாங்கி கொண்ட பெரியவர் ராஜா கிட்ட, ராஜா ரொம்ப நன்றி, இங்கே பாருங்களே, இந்த செடி வளர்ந்து மரமாக மாறி காய்த்து வலுத்து பயன் தரும் சமயத்திற்கு முன்னரே என் கையில் 1000 ரூபாய் கொடுத்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் செடி வைத்தால் நல்ல பையன் உடனே கிடைத்து விட்டதே அப்படின்னு பெரியவர் சொல்கிறாரு. அதை கேட்டு மகிழ்ச்சி அடைந்த ராஜா, ஆஹா, இப்படியும் ஒரு சிந்தனையா, இந்தாருங்கள் மற்றும் ஒரு 1000 பொற்காசுகள் அப்படின்னு சொல்லி இன்னொரு 1000 பொற்காசுகளை எடுத்து திரும்பி அந்த பெரியவருக்கு கொடுத்துட்டு ராஜா அங்கேருந்து கிளம்பிடுறாரு. மறுநாள் காலையில் அரசவைக்கு ராஜாவை பார்க்க 2 கையில் ராஜா கொடுத்த பொற்காசுகளோட அந்த பெரியவர் அரசவைக்குள்ளே வராரு. அவரை பார்த்த ராஜா, என்ன வேண்டும் பெரியவரேன்னு ராஜா அந்த பெரியவர்கிட்ட கேட்குறாரு. அதுக்கு அந்த பெரியவர், ராஜா இந்தாங்க நீங்கள் கொடுத்த பொற்காசுகள், எனக்கு இந்த பொற்காசுகள் வேண்டாம் ராஜா. காரணம், நீங்கள் இதை கொடுத்துட்டு போன சில நிமிடங்களிலிருந்து என் சிந்தனையெல்லாம் எப்படி இந்த பணத்தை நான் உபயோகப்படுத்த போகிறேங்கிறத பற்றி மட்டும்தான் இருந்துச்சு. இதனால் நான் இன்னைக்கு காலையில் வேலைக்கு போகல. அதனால் என் உடம்பு களைப்படைந்து போன மாதிரி இருந்துச்சு. எந்த வேலையும் செய்யாததுனால எனக்கு பசிக்கவும் இல்லை. இதனால் என் உடம்பு நோய் வந்த மாதிரி நான் உணர்ந்தேன். மேலும் நான் இன்னைக்கு எங்கே புதுச்செடியை நட்டு வைக்கிறதுங்கிற திட்டத்தையும் தீட்டுறதையும் மறந்துட்டேன். அதனால் என்னை சோம்பேறியாக ஆக்கிய இந்த பணம் எனக்கு வேண்டாம் ராஜான்னு சொல்லி ராஜாட்ட அந்த பணத்தை கொடுத்துட்டாரு அந்த பெரியவர். ஆச்சரியமடைந்த ராஜா, முன்னாடி அந்த பெரியவர் மாதிரி வேடம் போட்டுட்டு இருந்தது வேற யாரும் இல்லை, நம்ம ராஜாவோட நல்ல நண்பரான மந்திரி தான். மந்திரி அவரோட வேடத்தை கலட்டினாரு. ராஜாட்ட மந்திரி சொல்றாரு, ராஜா, நீங்க தர பணம் மற்றவங்களை சோம்பேறி ஆக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு புரிய வைக்கத்தான் இந்த மாதிரி ஒரு வேடத்தை போட்டேன், என்னை மன்னிச்சிருங்க ராஜான்னு சொல்றாரு மந்திரி. அதை கேட்ட ராஜா, ஆஹா மந்திரி, எனக்கு ஒரு நல்லதொரு படம் புகட்டினர். இந்தாருங்கள், இந்த பணத்தை உங்களின் அறிவுக்காக என் பரிசாக வைத்துக் கொள்ளுங்கள்னு சொல்லி அந்த பணத்தை ராஜா மந்திரிக்கிட்டேயே தராரு. அதை வாங்கின மந்திரி, ராஜா, இந்த பணம் என்னையும் சோம்பேறியாக்கி விடாதா? இது இருக்க வேண்டிய இடம் நமது கஜானா, அது பல நல்ல காரியங்களுக்கு உபயோகப்படும் ராஜா.
நீங்கள் எனக்கு இதுவரை செஞ்சு தந்த வசதிகளே போதும் ராஜா அப்படின்னு சொல்லி மந்திரி ராஜா தந்த பணத்தை ராஜா கிட்டேயே திரும்பி தந்துடுறாரு. ஓகே சிட்டீஸ், இந்த கதையிலிருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சு? பணம் அப்படிங்கிறது மற்றவங்களை சோம்பேறி ஆக்குவதற்கானது அல்ல, ஆனால் பணம் அப்படிங்கிறது நல்ல காரியங்களுக்காக உபயோகப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்களா சிட்டீஸ்? நீங்களும் பணத்தை சின்ன சின்ன விஷயங்களுக்கு உபயோகப்படுத்துறதுக்கு பதிலாக அதை சேமித்து வச்சு நல்ல காரியங்களுக்காக உபயோகப்படுத்தலாம். ஓகேவா சிட்டீஸ்? ஓகே சிட்டீஸ், தமிழ் வார்த்தைகளுக்கான ஆங்கில வார்த்தைகளை பார்த்துலாமா? ஃபர்ஸ்ட் வார்த்தை பணம். அது இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்கன்னா மணி, MONEY, மணி. இரண்டாவது வார்த்தை நண்பன். நண்பன் இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்கன்னா ஃப்ரெண்ட், FRIEND, ஃப்ரெண்ட். அடுத்த வார்த்தை கஜானா. கஜானாங்கிறத இங்கிலீஷ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ட்ரெஷரி, TREASURY, ட்ரெஷரி. அடுத்த வார்த்தை வேடம். வேடம்ங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்கன்னா டிஸ்கைஸ், DISGUISE, டிஸ்கைஸ். அடுத்த வார்த்தை பெரியவர். பெரியவருங்கிறத இங்கிலீஷில் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கிரேட், GREAT, கிரேட். அடுத்த வார்த்தை சந்ததியினர். சந்ததியினரை இங்கிலீஷில் என்னன்னு சொல்லுவாங்கன்னா டெசண்டஸ். அதுக்கான ஸ்பெல்லிங் பார்த்துடலாம், DESCENDANTS, டெசண்டன்ஸ். அடுத்த வார்த்தை செடி. செடி இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா பிளான்ட், PLANT, பிளான்ட். அடுத்த வார்த்தை மரம். மரத்தை இங்கிலீஷில் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ட்ரீ. அதுக்கான ஸ்பெல்லிங் TREE, ட்ரீ. அடுத்த வார்த்தை பொற்காசுகள். அது இங்கிலீஷில் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கோல்டு காயின்ஸ், GOLDCOINS, கோல்டு காயின்ஸ். அடுத்த வார்த்தை கனி. கனிங்கிறத இங்கிலீஷில் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஃப்ரூட், FRUIT, ஃப்ரூட். அடுத்த வார்த்தை நேரம். நேரம்ங்கிறது இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா டைம், TIME, டைம். அடுத்த வார்த்தை உடம்பு. உடம்பு இங்கிலீஷில் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பாடி, BODY, பாடி. அடுத்த வார்த்தை பசி. பசிங்கிறது இங்கிலீஷில் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஹங்கர், HUNGER, ஹங்கர். அடுத்த வார்த்தை நோய். நோயை இங்கிலீஷில் என்னன்னு சொல்லுவாங்கன்னா டிசீஸ், DISEASE, டிசீஸ். அடுத்த வார்த்தை திட்டம். திட்டம்ங்கிறத இங்கிலீஷில் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ப்ராஜெக்ட், PROJECT, ப்ராஜெக்ட். ஓகே சிட்டீஸ், நாம் நெக்ஸ்ட்டு கதையில் மீட் பண்ணலாம். பாய்.